மல்லி சீரியல் எபிசோட் நம்பர் 643. மல்லி தப்பிக்கவே இல்லைங்க. இனிமேல் தப்பிப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா அவங்க தப்பிச்சாலும் திருப்பிக்கும் போய் மாட்டிக்கிறாங்க. அதுக்கு பேசாமல் அவங்க அப்படியே இருந்துக்கலாம் போல். அவங்க திருப்பிக்கும் அவங்க போய் மாட்டிக்கிறதே சீனாகவே இருக்குது. வேறு எந்த சீனுமே அவங்களோட கிளிப்பிங்ஸில் இல்லவே இல்லை. அங்கே நாகு ராஜிட்டையும் நிஷாட்டையும் ரொம்ப கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க. எப்படியாவது என்னை உள்ளே விடு, நான் விஜய்கிட்ட போய் விஷயத்த சொல்லணுன்ட்டு. முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதோட நாகு நான் எங்கே பார்க்கணுமோ எப்படியாவது நான் அங்கே போய் நான் விஷயத்த சொல்லிவிடுவேன், பாரு நீ நான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஆனால் போயிட்டு மனோகர்கிட்ட போயிட்டு ஃபோன் பண்ணி சொல்லி கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. இவ்வளோ 2 பேரும் என்னை சொல்லவே விடலை, என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்ட்டு புலம்பிட்டு உட்காந்துருக்காங்க அவங்க. ஒரு பக்கம் விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. மல்லிகிட்டேருந்து ஃபோன் வரல, மல்லியை பார்க்கவே இல்லையே, என்னாச்சுன்னு தெரியல, என்ன பண்ணுறாவ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷனில் அவங்க இருக்கிறதுக்கே ரொம்ப கில்ட்டாக இருக்கிற மாதிரியவே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சரி நம்ம போய் ஃபோனாவது பண்ணுவோன்ட்டு ஃபோன் கேட்டால் நிஷா என்ன பண்ணிட்டா, திறமையாக தண்ணி உள்ள ஃபோனை முக்கி கொண்டு போய் கையில் கொடுத்துட்டா. அதோட ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் விஜய். ரொம்ப டென்ஷன். அதோடு போயிட்டு விஜய் என்ன பண்ணுறாரு, வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு நம்ம ஃபோனை லிப்பர் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு லிப்பர் பண்ணுறதுக்கானே போகிறாரு. லிப்பர் பண்ணுறதுக்கு போனால் அங்கே அவனும் மத்தியானம் ஆகும், சாயங்காலம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா இவ்வளோ லேட் பண்ணிகிட்டே இருக்காங்களே, மனசு ஒரு மாதிரியாக இருக்குது. சரி ஓகே, அவங்க அண்ணன் வீட்டுக்கே போய் பார்த்துட்டு வந்துடுவோமே மல்லியை பற்றி ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போகிறதுக்குள்ளே இங்கே நிஷாவும் ராஜியும் பிளான் பண்ணுறாங்க. இவன் எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக நாகுவை போய் மீட் பண்ணிடுவான், அதனால இவனை போக விடக்கூடாது, எப்படியாவது தடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே நிஷா போய் அவங்க அப்பாட்ட சொல்லி, நீங்கள் போய் எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்பா விஜய் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அப்பா, கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேம்மா, அதெல்லாம் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அவங்க அப்பா கரெக்டாக ராஜி வீட்டில் போய் கதிரேசன் நிற்கிறாரு. கரெக்டாக விஜயும் வந்துடுறாங்க. விஜய் வந்ததோட கதிரேசனை அது இதுன்னு பேசி விஜயை அழகாக கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்தோடனே விஜயை வந்ததோட சுடர் ரொம்ப நடிப்பை கொட்டுறாங்க. ஓவராக உட்காந்து நடிச்சிட்ருக்காங்க. கடைசியாக என்ன ஆச்சுன்னா, மல்லியா கண்டும் பிடிக்கலை, விஜய்க்கு விஷயமும் தெரியலை. இது இன்னும் எத்தனை நாள் அப்படியே தொடர்த்து இழுத்துட்டு போகிறாங்கன்னு தெரியலை. இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப ஜவு முட்டாய் மாதிரி இழுத்துட்டாங்க. நாளைக்காவது இது எபிசோடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.